ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போகிறோம். நம்ம கோதுமை மாவில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவை பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். ஒரு துண்டு இஞ்சி, அதாவது 1 இன்ச்சு சைஸ் அளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து பொடியாக நறுக்கினது 3மே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கை நான் 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். தோல் உரித்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆக தேவையில்லை. 3/4 பாகம் வதங்கினாலுமே போதும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம், அதாவது மிளகாய் நொடி போகிற வரைக்கும் 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடலாம். சுட சுட ஸ்டஃபிங் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா மாவு ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸ்டஃபிங் ஒரு பக்கம் ஆற வச்சுருக்கேன். லைட்டாக மாவு தூவி திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக திரட்ட தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக திரட்டிக்கோங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ அப்படியே மடித்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு லைட்டாக இப்படி சுருட்டிங்கன்னா
இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கும், அதையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தட்டி விடுங்க போதும். அப்படி இல்லைனா கையிலேயே கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இன்னொரு மாவையும் வந்து அதே மாதிரி பண்ணி காட்டுறேன். ரெண்டு கப்பு மாவுக்கு கரெக்டாக இருக்கும் நான் செய்கிற வந்து மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு மசாலா. லைட்டாக அந்த மாதிரியும் அழுத்தி விடலாம். இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் தட்டிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. ஏன்னா கொஞ்சம் தடிப்பு மாவாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பாதுஷா எப்படி பொரிப்பீங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த வந்து கச்சோரியும் பொரிக்கணும். இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ வந்து எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வந்து எடுத்துடலாம். இந்த கச்சோரி கூட வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி, அதுக்கப்புறம் சாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிரித்து காட்டுறேன், ரொம்ப சுட சுட இருக்குது, என்னால் பிரிக்கவே முடியல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் வந்து கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.